லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளுக்காகவும் இந்த ஆழமான சிந்தனைக்காகவும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான ஒரு புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. இன்று நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகளை எங்க இதயத்துல ஆழமா புரிஞ்சுக்கவும், ஆமா ஆண்டவரே, அதோட உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து அதன்படி வாழவும் சேவையான ஞானத்தை தாரும். இந்த உரையாடல் வழியாக உம்முடைய திட்டத்தோட பிரம்மாண்டத்தை நாங்க கண்டு வியக்க எங்களுக்கு வழிகாட்டும். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் அதன்படி வாழவும் கூடியிருக்கும் உம் பிள்ளைகளாகிய எங்களையும் இந்த பதிவை கேட்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் கேட்கவிருக்கும் வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் ஒளியாகவும் வழியாகவும் இருக்க வரம் தாரும். அப்பா, இன்னைக்கு நாங்க தியானிக்க போற உம்முடைய வார்த்தைகள் அது எங்க மனசுல ரொம்ப ஆழமா பதியணும். ஆமா ஆண்டவரே, அதன்படி நாங்க வாழவும் அன்னை மரியாவை போல உமது திருவுளத்துக்கு எங்களையே கையளிக்கவும் எங்களுக்கு வரம் தாங்கப்பா. இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். ஒரு சின்ன ஸ்டோரி. ஓ, சொல்லுங்க. ஒரு புகழ்பெற்ற இசைப்பள்ளி, அங்க ஒரு பெரிய கச்சேரி நடக்குது. அந்த பள்ளியோட முதல்வர் என்ன பண்றாருன்னா, இதுவரைக்கும் யாருமே வாசிச்சு பார்க்காத ரொம்பவே சிக்கலான ஒரு கடினமான புது இசைக்கோர்வை எடுத்துட்டு வர்றாரு. சரி. அங்க இருந்த ஒரு சாதாரண மாணவி கிட்ட அதை கொடுத்து, இதை நீதான் வாசிக்கணும்னு சொல்றாரு. ஓ, அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்குமே. ஆமா, அவளுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. ஐயோ, இது என்னால முடியுமா? சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்கிட்ட ஏன் தர்றாரு? நான் இதுக்கு தகுதியானவளான்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா? கரெக்ட். மனசுக்குள்ள 1000 கேள்வி. ஆனா அவளோட முதல்வர் மேல இருந்த ஒரு நம்பிக்கையும் இசை மேல அவளுக்கு இருந்த காதலும் அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்துட்டு சொன்னா, சரி, நான் முயற்சி பண்றேன். அந்த ஒரு வார்த்தை, ஆமா, அவ சொன்ன அந்த ஒரு சின்ன சரி ஒரு புதிய சரித்திரத்தையே உருவாக்குச்சு. அருமையான ஒரு ஸ்டோரி. அதாவது அந்த மாணவியோட நிலைமைதான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போற இந்த ஆய்வுக்கு ஒரு சரியான தொடக்கம்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை முன்வைக்கும் போது நாம எப்படி பதில் சொல்றோங்கிறது தான் நம்ம வரலாறையே தீர்மானிக்குது. சரிதான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறைவாக்கினர் எசாயா சொன்ன ஒரு இறைவாக்கு, அது எப்படி லூக்கா நற்செய்தியில ஒரு இளம் பெண்ணோட பதில் மூலமா நிறைவேறியது. அதோட ஆழமான தாக்கத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் எப்படி விளக்குகிறார்னு நாம ஒன்னொன்னா அலசி பார்க்க போறோம். சரி, வாங்க வாசகத்துக்குள்ள போலாம். இது இறைவாக்கினர் எசாயா நூல்ல இருந்து வருது. ஒரு சின்ன ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கலாமே? ஓ, தாராளமா. ஒரு ஊர்ல கடவுள் மேல ரொம்ப பக்தி வச்சிருந்த ஒருத்தர் இருந்தாரு. திடீர்னு அந்த ஊரே பெரிய வெள்ளம் சூழ்ந்துருச்சு. தண்ணி மட்டும் ஏறிக்கிட்டே போது. இவரோட வீட்டுக்குள்ள முதல் தளம் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. சரி. அவர் என்ன பண்ணாரு, நேரா மொட்டை மாடிக்கு போய், கடவுளே என்னை காப்பாத்துங்க, நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு ரொம்ப ரொம்ப உருக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பக்கமா ஒரு மீட்பு குழு படகுல வந்தாங்க. ஐயா வாங்க, படகுல ஏறிக்குங்க, உங்களை காப்பாத்துறோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அவரு, இல்ல நீங்க போங்க, என் கடவுள் வருவாரு, அவர் என்ன காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டாரு. ஓ, அவங்களும் சரி, இவர் வரமாட்டேங்கிறாருன்னு போயிட்டாங்க. தண்ணி இன்னும் ஏறி கிட்டத்தட்ட அவர் நின்ன இடத்துக்கே வந்துருச்சு. அப்ப ஒரு ஹெலிகாப்டர் மேல பறந்து வந்து ஒரு கயிற்று ஏணியை இறக்குனாங்க. ஆமா, இறக்கி சீக்கிரம் ஏறுங்க, இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அவர் ஒத்துக்கலையா? அதே பதில்தான். இல்ல, என் கடவுள் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டாரு, அவர் நிச்சயம் வருவாருன்னு சொல்லி அதையும் மறுத்துட்டார். கடைசியில வெள்ளம் அவரை அடிச்சிட்டு போயிடுச்சு. அவர் இறந்து கடவுள்கிட்ட போனார். போனதும் முதல் வேலையா ரொம்ப கோபமா கேட்டார், ஆண்டவரே, நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு. அதுக்கு கடவுள் ரொம்ப அமைதியா சொன்னாராம், மகனே, நான் உன்னை கைவிடலையே. உன்னை காப்பாத்த ஒரு படகையும் ஒரு ஹெலிகாப்டரையும் அனுப்புனேனே, நீதானே ரெண்டும் வேண்டான்னு சொல்லிட்டான்றார். ஆமா, நாம எதிர்பார்க்கிற விதத்துலதான் கடவுளோட உதவி வரணும்னு நாம நினைக்கிறதே பல நேரங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை. கரெக்ட். அவர் கொடுக்கிற உதவிய, அவர் காட்டுற அடையாளத்தை நாம தெரிஞ்சறியாம போயிடுறோம். இன்னைக்கு நாம எசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலேருந்து பார்க்க போற வாசகத்திலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடக்குது. ஆமா, யூதாவின் அரசனான ஆகாஸ் கடவுளே கொடுக்க முன் வந்த ஒரு மிகப்பெரிய உதவிய, ஒரு அடையாளத்தை நிராகரிக்கிறார். சரிதான். இந்த நிகழ்வு நடக்கிற காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆகாஸ் ராஜாவோட பயத்தையும் அவரோட மறுப்புக்கு பின்னால இருக்கிற அரசியலையும் நாம சரியா புரிஞ்சுக்க முடியும். ஆமா, இத சரியா புரிஞ்சுக்க நாம கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு போகணும். அப்போ யூதா நாடு ரொம்ப பெரிய நெருக்கடியில இருந்துச்சு இல்லையா? நிச்சயமா. அது ஒரு பயங்கரமான அரசியல் சூழ்ச்சி நடந்த நேரம். அதாவது யூதாவின் வடக்கே இருந்த இஸ்ரேல் நாடும் சிரியா நாடும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க.
ஓ, அவங்க 2 பேரோட நோக்கம் யூதாவை தாக்கி ஆகாச பதவியிலிருந்து தூக்கிட்டு ஆஹா, அவங்களுக்கு சாதகமான ஒருத்தரை ராஜாவா வைக்கணும். அதேலாம் ஒரு பொம்மை ராஜாவா அங்க உட்கார வைக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பகுதியிலேயே பெரிய வல்லரசா அசிரியா வளர்ந்து வந்துச்சு. அப்போ ஆகாஸ் ராஜாவுக்கு 2 பக்கமே இடி. ஆமா, இந்த சின்ன நாடுகளோட கூட்டு சேர்ந்து அசிரியாவை எதிர்க்கிறதாம், இல்ல அசிரியா கிட்ட உதவி கேட்டு இந்த சின்ன நாடுகளை அழிக்கிறதான ஒரு பெரிய குழப்பம். திருவிலியம் சொல்லுது, காற்றில் அசையும் மரங்களைப் போல அரசனின் உள்ளமும் மக்களின் உள்ளமும் நடுங்கினன்னு. அந்த அளவுக்கு பயம். அந்த மாதிரி ஒரு பயத்தோட உச்சத்துல இருக்கிற ராஜா கிட்ட தான் கடவுள் இறைவாக்கினர் எசாயாவை அனுப்புறார். பயப்படாதே, தைரியமா இருன்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை கொடுக்க பாக்குறாரு. அதோட நிறுத்தாம இன்னைக்கு நாம வாசிக்கிற வாசகத்துல ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பை ஆகாஸ்க்கு கொடுக்கறார். ஆமா, அத கொஞ்சம் விளக்குங்களேன். அதுதான் இந்த நிகழ்வோட உச்சக்கட்டமே. கடவுள் எசாயா மூலமா ஆகாஸ் கிட்ட சொல்றாரு, உன் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்த உமக்கென ஒரு அடையாளத்தை கேட்டுக்கொள். ம், அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது ஒரு பிளாங்க் செக் மாதிரி இல்ல. கரெக்டா சொன்னீங்க. உனக்கு என்ன வேணும்னாலும் கேள், அது எவ்வளவு அசாத்தியமான காரியமா இருந்தாலும் நான் செஞ்சு தரேன். வானத்துல ஒரு புது நட்சத்திரத்தையோ இல்ல பூமி பிளந்து ஒரு அடையாளத்தையோ. எது கேட்டாலும் தர்றேன், நான் உன்னோட இருக்கேன்னு உனக்கு நிரூபிக்கிறேன்னு கடவுளே சொல்றார். இதை விட ஒரு பெரிய உறுதிமொழியை யாருமே கொடுக்க முடியாது. ஆனா ஆகாஷோட பதில் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவர் என்ன சொல்றார்? நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேங்கிறார். இதை கேட்கும்போது தடவை படிக்கிறவங்களுக்கு ஆகாஷ் எவ்வளவு பணிவானவர், எவ்வளவு பக்திமானா இருக்கார் பாருங்கன்னு தோணும். கடவுளை சோதிக்க கூடாதுங்கிறது சரிதானே? சரிதான். அப்ப அவர் சொன்னதுல என்ன தப்பு? இது ஒரு அருமையான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா அது பக்தி மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது ஆழமான அவநம்பிக்கை. அவநம்பிக்கையா? ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. ஆகாஷ் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவு? இஸ்ரேலையும் சிரியாவையும் ஜெயிக்கணும்னா அசிரியா பேரரசு கிட்ட உதவி கேட்கணும். அவங்களுக்கு கப்பம் கட்டி அவங்களுக்கு அடிமையா இருந்துட்டா அவங்க நம்ம எதிரிகளை அழிச்சிடுவாங்க. இதுதான் அவரோட பிளான் ஏ. ஓ, அப்ப அவர் மனசுல இந்த திட்டம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆமா, இப்போ கடவுள் கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்டா, ஒருவேளை கடவுள் நிஜமாவே ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டா அப்புறம் அசிரியா கிட்ட போக முடியாது, கடவுள் சொல்றதான் கேட்கணும். அதேதான். அவரோட அரசியல் திட்டத்துக்கு கடவுள் ஒரு தடையா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால பக்திங்கிற போர்வையில நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பக்குவமா கடவுளோட உதவியை நிராகரிக்கிறார். ஓ, அப்படியா விஷயம்? அப்போ ஆண்டவரை சோதிக்க மாட்டேங்கிறது, ஆண்டவரே உங்க வழிகாட்டுதல் எனக்கு இப்ப வேண்டாம், என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். இது தெரியாம அவரோட பதில கேட்டு எசாயா ஏன் இவ்வளவு கோவப்படுறாருன்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போ புரியுது. அதேதான். அதனாலதான் எசாயா கோவத்துல தாவீதின் வம்சத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள்னு ஆரம்பிக்கிறார். அவர் ஆகாசம் மட்டும் சொல்லல, இல்ல, ஒட்டுமொத்த அரச வம்சத்தையுமே சேர்த்து கண்டிக்கிறார். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படையச் செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோன்னு கேக்குறார். இங்க மனிதரின் பொறுமைனா எசாயா மாதிரி இறைவாக்கினர்களோட பொறுமையா? ஆமா, அவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம இப்ப கடவுளே நேரடியா பேச வந்தா அவரையும் மதிக்காம இருக்கீங்களே, இது என்ன நியாயம்னு கேக்குறார். தாவீதின் வம்சத்துக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் மறந்துட்டு ஒரு அந்நிய நாட்டு ராஜாவை நம்பி போறியேன்னு ஆதங்கப்படுறார். ஆகாஸ் அடையாளம் கேட்க மறுத்துட்டதால கடவுள் அமைதியா போயிடல. அதுதான் கடவுளோட அன்புல இருக்கிற ஆச்சரியம். ஆமா, நீ கேட்கலன்னா என்ன, நான் கொடுப்பேன்னு சொல்லி கடவுளே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். அந்த அடையாளம் என்ன? இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என பெயரிடுவார். ஆமா, இந்த பேரோட அர்த்தத்தை நம்ம சும்மா கடந்து போயிட முடியாது. கண்டிப்பா. கடவுள் நம்மை கைவிட மாட்டார்னு இல்ல, கடவுள் நமக்கு உதவி செய்வார்னு இல்ல. இம்மானுவேல்ங்கிற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். ஆமா, இது ஒரு சின்ன வித்தியாசம் மாதிரி தெரியலாம், ஆனா இது ஒரு மிகப்பெரிய இறையியல் புரட்சி. தூரத்திலிருந்து உதவி செய்யற ஒரு கடவுளுங்கிற நிலையிலிருந்து நம்ம கூடவே நம்ம மத்தியில வசிக்கிற ஒரு கடவுளுங்கிற சிந்தனை. சரிதான். கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆ, இதுதான் ஆகாசுக்கு பிரச்சனைக்கு கடவுள் கொடுக்கிற நேரடியான பதில். ஆகாஸ் ஏன் பயப்பட்டார்? எதிரிகள் சூழ்ந்துகிட்டாங்க, நான் தனியா இருக்கேன், என்னை காப்பாத்த யாரும் இல்லேன்னு நினைச்சார். கடவுள் தன்னோட இல்லேன்னு அவர் நம்பினார். ஆமா,
அந்த அவநம்பிக்கைய உடைக்கிற மாதிரி கடவுள் சொல்றார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அதுக்கு அடையாளமா ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வளர்ந்து நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீ பயப்படுற அந்த 2 ராஜாக்களோட நாடுகளும் அழிஞ்சு போகும். இது ஆகாஷ்க்கு அந்த நேரத்துல கொடுத்த உடனடி நம்பிக்கை. ஆமா. ஆனா இந்த வாசகத்தை நாம கிறிஸ்துமஸ் காலத்துல வாசிக்கிறோம். இந்த இறைவாக்குக்கும் இயேசுவோட பிறப்புக்கும் என்ன தொடர்பு? இதுதான் திருவிவிலியத்தோட அழகு. ஒரு இறைவாக்குக்கு பல நிறைவேற்றங்கள் இருக்கும். மனித வரலாற்றையே மாற்ற ஒரு வாக்குறுதி அது. ஆனா அந்த வாக்குறுதி நிறைவேற கிட்டத்தட்ட 700 வருஷங்கள் ஆச்சு. ஆமா, 700 வருஷமா அந்த இறைவாக்கு காத்துல எதிரொலிச்சுட்டே இருந்துச்சு. அது எங்க எப்படி நிறைவேற போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதோட முழுமையான பிரம்மாண்டமான நிறைவேற்றம் நம்ம ஆண்டவர் இயேசுவோட பிறப்புல தான் நடக்குது. அதனாலதான் மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவோட பிறப்பை அறிவிக்கும் போது வானதூதர் யோசேப்பு கிட்ட அவர் இம்மானுவேல் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தனன்னு இந்த எஷாயா வாசகத்தை அப்படியே மேற்கோள் காட்டுவார். ஆக ஆகாசின் அவநம்பிக்கைக்கு பதிலா கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட மீட்புக்கே அடையாளமா மாறுதா? நிச்சயமா. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது அன்னை மரியா வழியா இயேசுங்கிற ஒரு மனிதரா இந்த உலகத்துல பிறந்து நம்ம கூடவே வாழ்ந்து நமக்காக இறந்து உயிர்த்ததன் மூலமா ஒரு நிதர்சனமான உண்மையா மாறுச்சு. ஆகாஸ் நிராகரிச்ச அந்த சின்ன நம்பிக்கை ஒளி இயேசு மூலமா உலகத்துக்கே பெரிய வெளிச்சமா வந்தது. ஆமா, இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். சரி, ஆகாஸ் மாதிரி பெரிய அற்புதங்களை நாம நிராகரிக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஆரம்பத்துல நீங்க சொன்ன ஸ்டோரியில வர்ற மாதிரி சின்ன சின்ன உதவிகளை அடையாளங்களை நம்ம நிச்சயம் நிராகரிக்கிறோம். அது உண்மைதான். ஒரு நம்பர் கஷ்டத்துல இருக்கும்போது ஃபோன் பண்ணி ஆறுதலா பேசுறது, தேவையில இருக்கிற ஒருத்தருக்கு நாம செய்யற சின்ன உதவி, ஒரு சிக்கலான நேரத்துல நமக்கு வர்ற ஒரு நல்ல யோசனை, இது எல்லாமே இம்மானுவேல் அனுபவம் தான். கடவுள் நம்மோட இருக்கிறார்னு அவர் நமக்கு காட்டுற சின்ன சின்ன வழிகள். ஆமா ஆமா, நாம பலபொழுதும் பெரிய அற்புதங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனா கடவுள் சாதாரணமான விஷயங்கள் மூலமா தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கார். ஆமா. ஆகாச போல நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன்னு ஒரு பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு கடவுள்கிட்ட உதவி கேட்க தயங்குறதும் ஒரு விதமான அவநம்பிக்கை தான். சரிதான். ஒரு குழந்தை அப்பா அம்மா கிட்ட உரிமையா கேட்கிற மாதிரி நம்மளோட பயங்களையும் தேவைகளையும் கடவுள்கிட்ட சொல்லணும். அவர் கொடுக்கிற சின்ன சின்ன பதில்களை திரிஞ்சறிஞ்சி அதை நன்றியோட ஏத்துக்கிட்டாலே போதும். அருமையா சொன்னீங்க. ஆகாஸ் ஒரு அடையாளத்தை நிராகரிச்சாலும் கடவுள் அவருக்கு இம்மானுவேல்ங்கிற முகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நாம சந்திக்கிற ஒவ்வொரு சவால்லையும் ஒவ்வொரு சோதனையிலையும் கடவுள் நம்மோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை நாம கெட்டியா பிடிச்சுக்குவோம். அந்த இம்மானுவேல்ங்கிற பேரு நம்ம வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கட்டும். இத நாம சிந்திச்சு பாப்போம். இப்போ நாம லூக்கா நற்செய்திக்கு வருவோம். இப்போ நாம ஒரு ராஜாவோட அரண்மனையில இல்ல. அம்மா, கலிலேயாவுல இருக்கிற நாசரேத்துங்கிற ஒரு சின்ன யாருக்கும் தெரியாத ஊரு. இன்னைக்கு நாம பார்க்க போற நற்செய்தி வாசகம் உலக வரலாற்றையே மாத்தின ஒரு அற்புதமான ஆம் அப்படிங்கிற பதில பத்தி தான். இது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 26 38 வரைக்கும் இருக்கு. சரி, வாங்க அந்த நிகழ்வுக்குள்ளேயே போலாம். இந்த நிகழ்வு நடக்கும்போது எலிசபெத் கருவுற்று 6 மாசம் ஆகியிருந்தது. அந்த நேரத்துலதான் கடவுள் கப்ரியேல்ங்கிற வானதூதரை கலிலேயால இருக்கிற நாசரேத்ங்கிற ஊருக்கு அனுப்புறார். இங்கே கொஞ்சம் நிறுத்துவோம். நாசரேத் அது ஒரு பெரிய பட்டணமோ இல்ல ஒரு முக்கியமான இடமோ கிடையாது இல்லையா? இல்லவே இல்ல, ஒரு சின்ன கிராமம். ஒருவேளை அந்த காலத்துல யாரும் பெருசா மதிக்காத ஒரு ஊரா கூட இருந்திருக்கலாம். ஆனா கடவுள் அந்த ஊரை தேர்ந்தெடுக்கிறார். இதுவே ஒரு பெரிய செய்தி. நிச்சயமா கடவுளோட பார்வையும் நம்ம பார்வையும் எவ்வளோ வித்தியாசமானதுன்னு இது நல்லாவே காட்டுது. உலகத்தோட அதிகார மையங்களை விட்டுட்டு ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு சாதாரண இளம்பெண்ணை கடவுள் தன்னோட மாபெரும் திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கிறார். ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பு இருக்கு. அந்த பெண் தாவீது குலத்தைச் சேர்ந்த யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த தாவீதின் குலம்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா வரப்போற மெஸ்ஸியா தாவீதின் வம்சத்துல இருந்துதான் வருவார்னு பழைய ஏற்பாட்டுல நிறைய இறைவாக்குகள் இருக்கு. அப்போ இங்க எல்லாமே சரியா கோர்க்கப்படுது. சரி, அந்த பெண்ணோட பேரு மரியா. வானதூதர் மரியா கிட்ட அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார்னு வாழ்த்துறார். இந்த வாழ்த்த கேட்டதும் அன்னை மரியா கலங்கி போறாங்க. இந்த வாழ்த்துக்கு என்ன அர்த்தமா இருக்குன்னு தனக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ஆமா, ஒரு சிம்பிள் வாழ்த்துக்கு ஏன் இவ்வளவு கலங்கணும்னு நமக்கு தோணலாம். ஆனா அது ஒரு சாதாரண வாழ்த்து இல்ல.
அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஒரு வானதூதரே நேர்ல வந்து பேசுறார், அதுவே பெரிய விஷயம். ஆனா அந்த வார்த்தைகள்ல அப்படி என்ன இருந்துச்சு? அதுலதான் விஷயமே இருக்கு. அவர் மரியாவே வாழ்கன்னு சொல்லல, அருள் மிக பெற்றவர்னு அவரோட அடையாளத்தையே சொல்றார். இது ஒரு சாதாரண ஹெல்லோ இல்லன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆமா, இந்த வாழ்த்தோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்னு அவர் தனக்குள்ளே ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இது அவரோட ஆன்மீக முதிர்ச்சிய காட்டுது. திருவிவிலியத்துல வேற எங்கேயுமே யாருக்குமே இப்படி ஒரு வாழ்த்து சொல்லப்படல. வானதூதர் அவங்கள அருள் பெற்றவரேன்னு சொல்லல, என்ன சொன்னார்? அருள் மிக பெற்றவரேன்னு சொல்றார். மூல மொழியில பார்த்தா அது ஒரு பட்டப்பெயர் மாதிரி, அவங்களுடைய அடையாளம் மாதிரி சொல்லப்படுது. அதாவது நீங்க இப்போ அருள் பெற்றீங்கன்னு அர்த்தம் இல்ல, ஓ, நீங்க ஏற்கனவே அருளால நிரம்பி வழிகிறவர், அருளின் மொத்த உருவம் நீங்கதான்னு சொல்ற மாதிரி இருக்கு. வாவ்! அப்போ கடவுளின் மகன் பிறக்கிறதுக்காக அன்னை மரியா ஏற்கனவே கடவுளோட அருளால முழுமையா தயாரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்திருக்காங்க. சரியா சொன்னீங்க. அந்த உண்மைய வானதூதர் வெளிப்படுத்துறார். அதனாலதான் அந்த அசாதாரணமான வாழ்த்தை கேட்டு அவங்க கலங்கி இருக்காங்க. இது புரியுது. கரெக்ட். அவங்க கலக்கத்தை பார்த்த வானதூதர், மரியா பயப்படாதீங்க, கடவுளோட அருளை கண்டடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அந்த பெரிய அறிவிப்ப சொல்றார். என்ன அறிவிப்பு? இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். இயேசுங்கிற பேருக்கே கடவுள் மீட்கிறார்னு அர்த்தம். பிறக்க போற குழந்தையோட ஒட்டுமொத்த பணியும் அந்த பெயர்லயே அடங்கியிருக்கு. அந்த அறிவிப்பு அதோட நிக்கல இல்லையா? பிறக்க போற குழந்தை யாருங்கிறத பத்தி ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறார் வானதூதர். ஆமா, 4 முக்கியமான விஷயங்களை சொல்றார். 1, அவர் பெரியவராயிருப்பார். 2, உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். 3, அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். 4வதா, யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. ஆமா, இந்த ஒவ்வொரு பட்டமும் பழைய ஏற்பாட்டுல யூத மக்கள் பல 100 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்த மெஸ்ஸியாவோட அடையாளங்கள். கரெக்ட். அப்போ அன்னை மரியாவுக்கு இது கேட்ட உடனே புரிஞ்சிருக்கும், இது ஏதோ ஒரு சாதாரண குழந்தை பிறப்ப பத்தின அறிவிப்பில்ல, இது ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களும் எதிர்பார்த்த மீட்பரோட வருகைய பத்தின அறிவிப்புன்னு. நிச்சயமா. இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டதும் அன்னை மரியா அவநம்பிக்கையோட கேள்வி கேட்கல. இந்த கேள்விய நாம ஆகாஸோட அவநம்பிக்கையோட ஒப்பிடவே கூடாது. கூடவே கூடாது. ஆகாஸ் கேட்டது எனக்கு இது வேண்டாங்கிற அர்த்தத்துல. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆமா, அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப நேரடியானது, ரொம்ப இயல்பானது. இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றேன்னு கேக்குறாங்க. இது நடக்கவே நடக்காதுங்கிற சந்தேகம் இல்ல. இல்ல, கடவுளோட திட்டம் இதுதானா, அது எந்த வழியில நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க கேட்கப்பட்ட ஒரு நேர்மையான ஞானமான கேள்வி. ரொம்ப சரி. அந்த கேள்விக்கு வானதூதர் சொல்ற பதில் கிறிஸ்துவ இறையியலோட மிக ஆழமான ஒரு உண்மை. அவர் சொல்றார், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும்னு. இது ஏதோ ஒரு அறிவியல் விளக்கம் கிடையாது, இது ஒரு இறையியல் விளக்கம். அந்த நிழலிடுங்கிற வார்த்தை அது ரொம்ப சக்தி வாய்ந்தது மாதிரி தோணுது. அதுக்கு ஏதாவது விசேஷ அர்த்தம் இருக்கா? அருமையான கேள்வி. அது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தை நேரடியா பழைய ஏற்பாட்டோட நம்மளை இணைக்குது. ஓ, அப்படியா? எப்படி? பாலைவனத்துல இஸ்ரேல் மக்கள் பயணம் செஞ்சப்போ கடவுளோட பிரசன்னம் உடன்படிக்கை பேழையின் மேல ஒரு மேகம் மாதிரி இறங்கி நிழலிட்டது. அத ஷெக்கினா க்ளோரின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் அங்கே இருக்கிறாருன்னு காட்டுற அடையாளம். ஓ, அப்போ அதே வார்த்தைய வானதூதர் இங்க பயன்படுத்துறாருனா? அதேதான். வானதூதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மரியா, அந்த பழைய உடன்படிக்கை பேழை மாதிரி நீங்க தான் புதிய உடன்படிக்கையின் பேழையா மாறப் போறீங்க. வாவ்! இனிமே கடவுள் ஒரு தங்கப்பெட்டிக்குள்ள இல்ல, மனித உருவத்துல உங்க உள்ள தங்குவார். அதனாலதான் உங்கிட்டேந்து பிறக்க போற குழந்தை தூயது என்றும் இறைமகன் என்றும் அழைக்கப்படும் சொல்றார். ஒரு தாயா மட்டும் இல்ல, கடவுள் மனிதனாக தங்குறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஆலயம் மாதிரி. ஆமா, இது அவங்களுடைய முக்கியத்துவத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்துது. மனித அறிவுக்கு எட்டாத இந்த விளக்கத்துக்கு பிறகு அன்னை மரியாவோட நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்த வானதூதர் ஒரு நிஜ உலக அடையாளத்தையும் கொடுக்கிறார். அது என்ன அடையாளம்? உங்க உறவினரான எலிசபெத் வயசான காலத்துல ஒரு மகனை கருத்தரிச்சிருக்காங்க. குழந்தை பிறக்காதுன்னு சொல்லப்பட்ட அவங்களுக்கு இது 6வது மாசம்னு சொல்றார். இது ரொம்ப முக்கியமான கட்டம். ஏன்னா எலிசபெத்தோட கர்ப்பம்ங்கிறது மனித தர்க்கத்தை மீறின ஒரு விஷயம். அது முழுக்க முழுக்க கடவுளோட செயல். கரெக்ட்.
அந்த நிஜமான ஒரு நிகழ்வை சாட்சியா வச்சு வானதூதர் ஒரு பெரிய உண்மையை சொல்றார். ஆமா, அந்த உண்மையே பிரகடனப்படுத்துறார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆ இந்த ஒரு வரிதான் அன்னை மரியா கிட்ட இருந்திருக்கக்கூடிய கடைசி தயக்கத்தையும் நீக்கி அவங்கள முழுமையான நம்பிக்கைக்குள்ள வழிநடத்துது. இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா? கடவுளோட திட்டம் புரியாத மாதிரி இருக்கும்போது, இது நம்மால முடியாதுன்னு தோணும்போது, அவர் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில செஞ்ச அற்புதங்களை நினைச்சு பார்த்தா அது நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்தும். நிச்சயமா அந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. வானதூதரோட விளக்கம், எலிசபெத் மூலமா கொடுக்கப்பட்ட அடையாளம், கடவுளோட வல்லமைய பத்தின உறுதிமொழி, இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நாம இந்த வாசகத்தோட உச்சகட்டத்துக்கு வர்றோம். ஆமா, மனித மீட்பு வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு தருணத்துக்கு வரோம். மனித வரலாற்றோட தலைவிதியே அந்த நொடியில அந்த சாதாரண இளம் பெண்ணோட வாயிலிருந்து வரப்போற பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சொர்க்கமே மூச்சு விடாம கவனிக்குது. அப்போ மரியா சொன்ன அந்த வார்த்தைகள், அவங்க சொல்றாங்க, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அவ்வளவுதான். இந்த ஒரு வரியில முழுமையான சரணாகதி, எல்லையற்ற நம்பிக்கை, அளவிட முடியாத தாழ்ச்சி எல்லாமே அடங்கியிருக்கு. ஆமா, ஏன் விருப்பம் இல்ல, ஏன் எதிர்காலம் பத்தின பயம் இல்ல, ஊர் என்ன சொல்லுமோங்கிற கவலை இல்ல. உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறட்டும்னு தன்னை முழுமையா கடவுள் கையில ஒப்படைக்கிறார். இந்த சில வார்த்தைகள் மனித வரலாற்றோட போக்கையே மாத்தி அமைச்சது. ஆமா, இது வெறும் ஒரு சம்மதம் இல்ல, இது ஒரு முழுமையான அர்ப்பணம். எந்த நிபந்தனையும் இல்லாத நம்பிக்கை, பரிபூரணமான கீழ்ப்படிதல். அந்த பதில்ல இருக்கிற அடிமைங்கிற வார்த்தைய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு எதிர்மறையான அர்த்தம் இருக்கலாம். ஆனா அந்த கால சூழல்ல அது தன்னை முழுமையா எந்த கேள்வியும் கேட்காம மனப்பூர்வமா கடவுளோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது குறிக்குது. ஆமா, உங்க விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பம்னு சொல்ற மாதிரி. திருச்சபை தந்தையர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஏதேன் தோட்டத்துல ஏவாள் தன்னோட கீழ்ப்படியாமையால ஒரு முடிச்ச போட்டாங்க. அந்த முடிச்ச நாசரேத்துல அன்னை மரியா தன்னோட கீழ்ப்படிதலால அழுத்தாங்கன்னு. ஆமா, ஏவாளோட வேண்டாங்கிற பதில் மனித குலத்தை வீழ்ச்சிக்குள்ள தள்ளுச்சு. ஆனா மரியாவோட சரிங்கிற பதில் மீட்புக்கு வழிய திறந்து வச்சுது. அந்த நொடியில 700 வருஷமா காத்துக்கிட்டு இருந்த இறைவாக்கு மனித உருவெடுத்தது. இந்த நிகழ்விலிருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம வாழ்க்கையில கடவுளோட திட்டம் வெளிப்படும் போது சில சமயம் அது நமக்கு குழப்பமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஏன் நடக்கவே முடியாத ஒன்னா கூட தெரியலாம். அந்த நேரங்கள்ல அன்னை மரியாவோடு இந்த முன்மாதிரியை நாம நினைச்சு பார்க்கணும். நம்ம கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு கடவுள்கிட்ட பதில் இருக்கலாம். ஆனா கடைசியில எல்லாத்தையும் தாண்டி அவரோட சித்தத்துக்கு நம்மால சரி சொல்ல முடியுதா? அதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம முழுசா அவர்கிட்ட ஒப்படைக்க முடியுதா? மரியாவோட அந்த ஆம்ங்கிறது ஒரு தடவை சொல்லி முடிக்கிற பதில் கிடையாது. அது ஒரு வாழ்நாள் அர்ப்பணம். கரெக்ட். அந்த ஒரு சரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எவ்ளோ சவால்கள் நிறைஞ்சதா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க அந்த முதல் ஆம்ல உறுதியா இருந்தாங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். திருமுழுக்கல நாம கொடுக்கிற ஆம்ங்கிற வாக்குறுதிய வாழ்க்கையோட ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, இந்த தியானம் நமக்கு அந்த அழைப்பத்தான் கொடுக்குது. மரியாவை போல கடவுளின் திட்டம் உங்கள் வாழ்வில் வெளிப்படும்போது உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? இது எப்படி நிகழும் என்ற கேள்வியுடன் மட்டுமே நிற்கப் போகிறீர்களா? அல்லது உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற முழுமையான நம்பிக்கையுடன் அடுத்த அடியை எடுத்து வைப்பீர்களா? இந்த நிகழ்வோட பிரம்மாண்டத்தை திருத்தந்தி பிரான்சிஸோட சிந்தனை இன்னும் அழகா விளக்குது. அவர் என்ன சொல்றார்? அவர் இத மனித வரலாற்றின் மிக முக்கியமான, மிக அழகான தருணங்களில் ஒன்றுன்னு சொல்றாரு. சிஸ்டைன் ஆலயத்துல இருக்கிற மைக்கேல் ஆஞ்சலோவோட அந்த புகழ்பெற்ற ஓவியத்தோட ஒப்பிடுறாரு. அந்த ஓவியத்துல தந்தையாகிய கடவுளோட விரல் ஆதாமோட விரலை தொடுற மாதிரி இருக்கும். ஆமா, படைப்பின் தொடக்கம் அது. அது போல இந்த மங்கள வார்த்தை நிகழ்வுல தெய்வீகமும் மனிதனும் சந்திக்குது. கடவுள் தன் கையை நீட்டுறார். மனித குலத்தின் சார்பா அன்னை மரியா தன் கையை நீட்டி அந்த தெய்வீக திட்டத்தை ஏத்துக்கிறார். ஒரு புதிய படைப்பின் தொடக்கம். சரிதான். ஆமா, திருத்தந்தை இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார். அவருடைய பதிலில்தான் மனித குலத்தின் தலைவிதி தங்கியிருந்ததுன்னு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பொறுப்பு. அதிகாரம், படிப்பு, செல்வம், அந்தஸ்துன்னு எதுவுமே இல்லாத ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்த ஒரு இளம் பெண்ணோட ஆம்ங்கிற ஒரு வார்த்தையில ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட மீட்பும் அடங்கியிருந்துச்சு. கடவுள் தன்னோட மாபெரும் திட்டத்தை நிறைவேற்ற உலகத்தோட பலத்தையோ அதிகாரத்தையும் தேடல. இல்லவே இல்ல.
தாழ்ச்சியும் தூய்மையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் நிறைஞ்ச ஒரு இதயத்தை மட்டும்தான் தேடினார். அது அன்னை மரியாவிடம் முழுமையா இருந்துச்சு. இந்த சிந்தனைய இன்றைய பதிலுரை பாடலோட இணைச்சு பார்க்கும்போது முழு சித்திரமும் நமக்கு இன்னும் தெளிவா புரியும். திருப்பாடல் 24. ஆமா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருப்பாடல். ஆமா, அதே சமயத்துல நம்மள நாமே கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கும். கண்டிப்பா. இந்த வாசகத்தோட ஆன்மாவுக்கு பொருத்தமா ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, சொல்லுங்க. ஒரு பெரிய ராஜ்யத்துல ஒரு அரசர் இருந்தாராம். அவர் பக்கத்து நாட்டுல இருக்கிற ஒரு மாபெரும் சக்கரவர்த்திய தன்னோட அரண்மனைக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தார். அந்த சக்கரவர்த்தி வர்ற நாளும் நெருங்கிட்டே இருந்துச்சு. அப்போ அரசர் ஒரு உத்தரவு போட்டார். அரண்மனையோட ஒவ்வொரு மூலையும் படு சுத்தமா இருக்கணும்னு. சரி. தரை, சுவரு, ஜன்னல்னு எல்லாமே பளபளன்னு இருக்கணும். ஒரு சின்ன தூசி கூட இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டார். ஏன் அப்படி? ஏன்னா வர்ற விருந்தாளி சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப மாட்சிமை பொருந்தியவர். ஓஹோ. அந்த மாபெரும் சக்கரவர்த்தியை வரவேற்க அரண்மனையை எப்படி தயார் பண்றாங்களோ அதே போல நம்ம மாட்சிமிகு மன்னரான ஆண்டவரை வரவேற்க நம்ம உள்ளங்கிற அரண்மனையை நாம எப்படி தயார் செய்யணும்னு தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லுது. ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி. இந்த திருப்பாடலோட மைய கருத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஆமா, இது வெறும் அரண்மனையை சுத்தம் பண்றது பத்தி இல்ல, நம்ம உள்ளமாகிய அந்த இல்லத்தை அந்த மாட்சிமிகு மன்னர் உள்ள வர்றதுக்கு எப்படி தகுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் விஷயம். ஆமா, தகுதிகள். இந்த திருப்பாடல் அந்த தகுதிகள் என்னென்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நமக்கு தருது. அதை நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த திருப்பாடலோட பல்லவியே ரொம்ப கம்பீரமா இருக்கு. ஆண்டவர் எழுக, மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆமா, கேட்கும்போதே ஒரு பெரிய அரசரோட வருகையை அறிவிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு கொண்டாட்டத்தோட அழைப்பு மாதிரி, ஒரு வெற்றி முழக்கம் மாதிரி இருக்கு. நிச்சயமா. அந்த கம்பீரத்துக்கு அடித்தளமா 2 வசனங்கள் இருக்கு. மண்ணுலகு அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நிலவுலகு அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவர் அவரே. இதுல எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம். நாம பயன்படுத்துற பொருட்கள், நம்ம வீடு, இந்த பூமி, ஏன் நம்ம உடம்பு கூட நமக்கு சொந்தம் இல்ல, எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். சரியா சொன்னீங்க. இது கடவுளோட முழுமையான இறையாண்மைய, அதாவது அப்சல்யூட் சாவரனிட்டிய நமக்கு உணர்த்துது. நாம எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு தற்காலிக பயணி மாதிரி தான், இல்லனா ஒரு குத்தகைதாரர் மாதிரி. உண்மைதான். உண்மையான உரிமையாளர் அவர்தான். அவர் படைச்சதால எல்லாமே அவருக்கே சொந்தம். இந்த அடிப்படையான உண்மையை நாம முதல்ல ஏத்துக்கணும். இந்த புரிதல் வந்துட்டா நான் என்னுடையது, நான் சம்பாதிச்சதுங்கிற அந்த ஆணவம் எல்லாம் காணாம போயிடும். ஆமா, அப்போதான் அவரை ஏன் நான் வரவேற்கணுங்கிற கேள்விக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும். எல்லாம் உம்முடையது ஆண்டவரேன்னு ஒரு சரணாகதி மனப்பான்மை வந்துரும். ஆமா, அந்த மனநிலையோடு தான் திருப்பாடல் ஆசிரியர் அடுத்த கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போறாரு. ஆமா, அந்த முக்கியமான கேள்வி, ஆண்டவரின் மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார், அவரின் திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? அந்த காலத்துல மலைங்கிறது கடவுளோட பிரசன்னம் இருக்கிற ஒரு புனிதமான இடமா பார்க்கப்பட்டுச்சு இல்லையா? ஆமா, மோசே கடவுளை சந்திச்சது சீனாய் மலையில தான். ஆலயம் கட்டப்பட்டதும் மலை மேலதான். அப்போ கடவுளோட சந்நிதியில நிக்க, அவரோட பிரசன்னத்துல நிலைச்சிருக்க நமக்கு என்ன தகுதி வேணும்? இதுதான் கேள்வி. இது அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் கேட்கப்படுற கேள்வி. கண்டிப்பா. எளிமையா சொன்னா, கடவுள் தங்குறதுக்கு தகுதியான இடம் எது, தகுதியான நபர் யாருன்னு ஒரு கேள்வி. அதுக்கான பதில அடுத்த வரியிலேயே ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு 3 அடுக்கு தகுதி பட்டியல் மாதிரி. அது என்ன? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். இந்த வர்ணனை அன்னை மரியாவுக்கு எவ்வளவு கச்சிதமா பொருந்தது பாருங்க. ஆமா. பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஓ, இது நம்ம வாழ்க்கையோட 3 முக்கிய பரிமாணங்களை தொடுது. நம்ம செயல்கள், எண்ணங்கள், அப்புறம் நம்ம பற்றுதல்கள். ஆமா, அத ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல கரைப்படாத கைகள். இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கைகள் நம்ம செயல்களோட சின்னம். நாம செய்யற வேலைகள், நம்ம நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கு? சரி. வன்முறை, திருட்டு, ஊழல், மத்தவங்கள சுரண்டுறது, இந்த மாதிரி தீய செயல்களால நம்ம கைகளை கரைப்படுத்திக்கிறோமா, இல்ல நம்ம கைகளால மத்தவங்களுக்கு உதவி செய்யறோமா? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. தீயது செய்யாம இருக்கிறது மட்டும் இல்ல, ஆமா, செய்ய வேண்டிய நல்லத செய்யாம விட்டாலும் அதுவும் ஒரு கரை தான். தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவ வாய்ப்பு இருந்தும் கைகளை மடக்கிக்கிட்டா அந்த கைகளும் கரைப்பட்ட கைகள் தான். மிக சரியான பாயிண்ட். அடுத்து 2வது தகுதி மாசற்ற மனம். இது இன்னும் கொஞ்சம் ஆழமானது இல்லையா? ஆமா,
இதுதான் ரொம்ப முக்கியம். கைகள் வெளிப்படையா தெரியும், ஆனா மனம் உள்ள இருக்கு. ஆமா. வெளித்தோற்றத்துல நாம நல்ல செயல்களை செய்யலாம், மத்தவங்க பார்க்கணும்னு உதவலாம். ஆனா நம்ம மனசுக்குள்ள பொறாம, வஞ்சகம், பெருமை இந்த மாதிரி தீய எண்ணங்கள் இருந்தா அந்த நல்ல செயல்களுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். கடவுள் நம்ம வெளிவேஷத்தை பாக்குறது இல்ல, நம்ம உள்ளத்தை தான் பாக்குறார். அதான் முக்கியம். ஒருத்தரோட உண்மையான குணம் யாரும் பார்க்காதப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்றதுதான் சொல்லுவாங்க. ஆமா, அந்த இடத்துல ஆட்சி செய்யறது நம்ம மனசுதான். அந்த மனசோட தூய்மை தான் கடவுளுக்கு முக்கியம். கரெக்ட். அடுத்ததா 3வது தகுதி, பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். இது வெறும் சில வழிபாட்டை மட்டும்தான் குறிக்குதா? இல்ல. இல்ல, இன்னைக்கு அதோட அர்த்தம் இன்னும் ரொம்ப விரிவானது. இது நம்மளோட முன்னுரிமைகள் பற்றியது. நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்கு இடம் கொடுக்கறோம்? ஆமா, நம்ம இதயம் எதை தேடுது? கடவுளை விட பணம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து, ஏன் நம்ம திறமைகள் மேல கூட நம்ம அதிக நம்பிக்கை வச்சா? அதுவும் ஒரு வகை சிலை வழிபாடுதான். ஆமா, இன்றைய உலகத்துல இந்த பொய் தெய்வங்கள் பல வடிவங்கள்ல இருக்கு. ரொம்ப ஆழமான கருத்து. நம்ம முழு நேரத்தையும் சிந்தனையும் எது ஆக்கிரமிக்குதோ அதுதான் நம்ம கடவுளா மாறிடுது. அப்போ நம்ம முழுமையான பற்றுதலும் நம்பிக்கையும் கடவுள் மேல மட்டும்தான் இருக்கணும். ஆமா, கரைப்படாத செயல்கள், மாசற்ற எண்ணங்கள், அப்புறம் கடவுளுக்கு மட்டுமே முதலிடம் கொடுக்கிற பற்றுதல், இந்த 3 இருந்தாதான் ஆண்டவரோட மலையில ஏற முடியும். சரி, இவ்ளோ சவாலான ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு என்ன பரிசு? 5வது வசனம் அதுக்கு பதில் சொல்லுது. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். இதுதான் ரொம்ப முக்கியமான பலன். உலகத்துல நாம எத்தனையோ பரிசுகளை வாங்கலாம், ஆனா எல்லாமே தற்காலிகம். ஆமா. இங்க சொல்லப்படுற ஆசிங்கிறது வெறும் உலக பொருட்கள் இல்ல, அது கடவுளோட அருள், அவரோட வழிகாட்டுதல், பாதுகாப்பு. அதைவிட முக்கியமா நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, உலக நீதிமன்றம் நம்மள குற்றவாளின்னு சொல்லலாம், நிரபராதின்னு சொல்லலாம். ஆனா அந்த முழு உலகத்தையும் படைச்ச கடவுளே நம்மள பார்த்து நீ நேர்மையாளன், நீ என் பிள்ளைன்னு ஒரு சான்றிதழ் கொடுக்கிறது, அதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெகுமதி. அந்த ஒரு தீர்ப்புக்காகத்தான் இந்த முழு வாழ்க்கை பயணமே. அந்த தீர்ப்பு தான் நம்மை நிலைவாழ்வுக்கு கூட்டிட்டு போகும். ரொம்ப சரி. அந்த தீர்ப்பு பெறும்போது நாம கடவுளோட பிழைகளுங்கிற உரிமையோட அவரோட திருத்தலத்துல நிக்க முடியும். அந்த உறவோட ஆழத்தை தான் அடுத்த வசனம் சொல்லுது. அது இந்த தேடல ஒரு தனிப்பட்ட முயற்சியா மட்டும் பார்க்கல. ஆமா, 6வது வசனம், அவரை நாடுவோர் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளின் முகத்தை தேடுவோர் இவர்களேன்னு முடியுது. இது ஒரு தனிநபரை பத்தி பேசாம ஒரு தலைமுறையே குறிப்பிடுற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான கவனிப்பு. நம்ம ஆன்மீக பயணங்கிறது ஒரு தனிப்பட்ட பயணம் மட்டும் இல்ல, அது ஒரு சமூக பயணம். ஓ, நாம மட்டும் தூய்மையா வாழ்ந்தா பத்தாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும், நம்ம குடும்பத்தையும், திருச்சபை சமூகத்தையும் கடவுளை தேடுற ஒரு சமூகமா மாத்தணும். ஒரு தலைமுறையே கடவுளை நோக்கி திரும்பணும்னு ஒரு அழைப்பு இதுல இருக்கு. ஆமா, இங்க யாக்கோபின் கடவுளின் முகத்தை தேடுவோர்னு ஏன் குறிப்பா சொல்றாங்க? ஆமா, எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள்னு சொல்லிருக்கலாமே. இதுல ஒரு நுட்பம் இருக்கு. யாக்கோபோட வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை. அவரோட பேருக்கே ஏமாற்றுபவர்னு அர்த்தம். ஆமா. தன் அண்ணனை ஏமாற்றினார், மாமனாரோட போராடினார். கடைசியில பெனியேலுங்கிற இடத்துல கடவுளோட ராத்திரி முழுக்க போராடி அவரோட ஆசைய வாங்கினார். அதுக்கப்புறம் தான் அவரோட பேரு இஸ்ரேல் மாறுச்சு. ஆமா, கடவுளோடு போராடியவன் அர்த்தம். அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை குறைகள் நிறைஞ்சதா, போராட்டங்கள் நிறைஞ்சதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, யாக்கோபு போல நாம விடாமுயற்சியோடு முழு மனசோட கடவுளோட பிரசன்னத்தை தேடும் போது கடவுள் நம்மையும் மாற்றுவார், நமக்கு ஆசி கொடுப்பார். சரியா சொன்னீங்க. கடவுள் பரிபூர்ணமானவங்கள மட்டும் தேடல, அவரை தேடுறவங்கள தேடுறார். இது ரொம்ப ஆறுதலான ஒரு செய்தி. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையா நாம மாறணும். திருவருகை காலங்கிறது இயேசுவோட பிறப்புக்காக காத்திருக்கிறது மட்டும் இல்ல. மாட்சிமிக மன்னரை வரவேற்க நம்மள நாமே தனிப்பட்ட முறையிலும் ஒரு சமூகமாகவும் தூய்மைப்படுத்திக்கிற காலம். ஆமா. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாசகம் நம்ம மாட்சிமிக மன்னரை வரவேற்க நம்ம கைகள், மனம், உள்ளம் இந்த 3ஐயும் தூய்மையா வச்சுக்கணும்னு நமக்கு அழகா ஞாபகப்படுத்துது. வெறும் வெளியடையாளங்கள் இல்ல, சடங்குகள் இல்ல. உண்மையான உள்மன தூய்மையோட தான் நம்ம கடவுளோட திருத்தலத்துல நிக்க முடியும். அந்த தகுதியை இந்த திருவருகை காலத்துல நம்ம வளர்த்துக்க முயற்சிப்போம். எல்லா வாசகங்களையும் ஒன்னா சேர்த்தி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆழமான உண்மை புரியுது. என்னது? கடவுளோட திட்டம் எப்போதுமே இருக்கு. ஆனா அதை நிறைவேற்ற நம்மோட ஒத்துழைப்பை அவர் எதிர்பார்க்கிறார்.
ஆமா, ஒரு பக்கம் அரண்மனையில எல்லா வசதிகளும் இருந்தும் பயத்தால கடவுளோட திட்டத்தை நிராகரிச்ச ஆகாஷ் ராஜா, இன்னொரு பக்கம் சாதாரண குடிசையில உயிருக்கே ஆபத்து வரலான்னு தெரிஞ்சும் கடவுள் மேல இருந்த நம்பிக்கையால அந்த திட்டத்தை ஏத்துக்கிட்ட அன்னை மரியா. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய பாடம். இப்போ உங்களுக்கான சிந்தனை. இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட இந்த வாசகங்கள் என்ன பேசுது? நம்ம அன்றாட வாழ்க்கையில கடவுளோட அழைப்பு பல வழிகள்ல வரலாம். ஒரு புது பொறுப்பா, ஒரு சவாலான வேலையா, இல்ல மத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவியா இருக்கலாம். அந்த நேரத்துல நாம ஆகாஷ போல ஐயோ என்னால முடியாது, இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு போலியான காரணங்களை சொல்லி பின்வாங்குறோமா? இல்ல அன்னை மரியாவை போல இது எப்படி நடக்கும்னு எனக்கு புரியல, ஆனா ஆண்டவரே இது உமது திட்டம் என்றால் சொற்படியா ஆகட்டும்னு சொல்லி நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வைக்கிறோமா? நாம அடிக்கடி முழுமையான தெளிவு கிடைச்ச பிறகுதான் ஒரு காரியத்துல இறங்கணும்னு நினைக்கிறோம். ஆமா. ஆனா இந்த வாசகங்கள் ஒருவேளை நமக்கு வேறொரு உண்மையை சொல்லுதா? அதாவது துணிச்சலோடு சரி என்று சொன்ன பிறகுதான் உண்மையான தெளிவும் வழியும் பிறக்கும் சொல்லுதா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாடச்சி மிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வானவும் அவருக்கே சொந்தம். ஏனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சி மிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சி மிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய்த் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சி மிகு மன்னர் இவரே.
இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பரம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோ இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார். மாட்சிமிகு மன்னர் இவரே. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.